இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்க வசனம் உபாகமம் 8:5. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்புன்றது அவசியமானது. எவ்வளோ வயதானாலும் யாராச்சும் நம்மளை கண்டிக்கும் போது அந்த கண்டிப்பு நல்லதாக இருந்துச்சுன்னா நாம் அதை ஏற்றுக்கணும். சில பேர் நல்லதுக்கு தான் கண்டிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் ஈகோனால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. மனிதனுடைய கண்டிப்புக்கும் தேவனுடைய கண்டிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. சில சமயம் மனிதர்களின் கண்டிப்பில் நியாயம் இல்லாமல் இருக்கும், ஆனால் தேவனுடைய கண்டிப்பில் நியாயம் மட்டும்தான் இருக்கும். எதுக்காக தேவன் நம்மளை கண்டிக்கிறாரு? அவருக்கு இதில் லாபம் என்ன? நம்மளுடைய பெற்றோர்கள் ஏன் நம்மளை கண்டிக்கிறாங்க? இந்த வீட்டு பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள்னு பேர் எடுக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை சரியான வழியில் நடக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு தானே. இதே காரணம்தான் தேவனுக்கும். மற்ற மனிதர்கள் நம்மளை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், அதனால தான் இவங்க ஒழுக்கமானவங்களாக வாழ்கிறாங்கன்னு சொல்லணும். நம்ம வாழ்கிற சரியான வாழ்க்கை முறை ஒரு சாட்சியாக இருக்கணும். யாருக்கு? தேவனுக்கு. நம்ம தேவனுக்கு சாட்சி சொல்கிற மாதிரி வாழும்போது இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்களும் தேவனை விசுவாசிப்பாங்க. நாம் இந்த பூமியை விட்டு பரத்துக்கு போகும்போது ஒரு ஆத்மாவையாவது தேவனுக்குன்னு வாழ வைக்கணும். அதுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையில் எடுத்து சொன்னால் மட்டும் போதாது, நாமளும் நல்ல சாட்சியாக வாழணும். அதுக்கு தேவனுடைய கண்டிப்பு அவசியம். ஆமேன்.